உங்களுடைய பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என்னோட நேம் ஜனனி ஃப்ரம் மதுராந்தகம். என்னோட கம்யூனல் ரேங்க் வந்து 134. நான் சூஸ் பண்ணியிருக்க டிபார்ட்மெண்ட் வந்து செக்ரட்டரியேட் அதர் தென் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்கக்கா? நான் பிஇ படிச்சிருக்கேன், பிஇசி படிச்சிருக்கேன். ஓகே. உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி பயணம் எப்போ தொடங்கியது? எப்படி இந்த ஆர்வம் வந்தது? என்னோட ஜேர்னி பார்த்திங்கன்னா ஃப்ரம் 2019 கொரோனாலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு பிஇ முடித்ததும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படின்னு என்னால் ஜாப்க்கு கண்டினியூ பண்ண முடியல, போகலை நான். அதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணப்போ கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னால் வேலைக்கு போக முடியல. ஸோ இது படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டிலேருந்தே தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். புக் சோர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணேன். 6th to 12th கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எல்லாமே என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷன் தான். எந்த இன்ஸ்டியூட் எதுவுமே போகலை. ஃபுல்லாகவே யூடியூப் சோர்ஸஸ் தான். அதில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை எடுத்து பார்த்தேன். அதில் இருந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொரோனாக்கு அப்புறம் 2022ன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தேன். 143 மார்க் போட்டிருந்தேன். அப்போ நல்லா எடுத்திருந்தேன் அப்படின்ற ஹோப் இருந்தது. சரி, இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே. உங்களுடைய எத்தனாவது முயற்சி இது வெற்றி பெற்றது? இது என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட். ஆமாம். ஓகே. எத்தனை கேள்விகள் போட்டீங்க இப்போ? இப்போ 143 போட்டிருக்கேன். முதல் 2 முயற்சியில் என்ன தவறு பண்ணதான் நினைக்கிறீங்க நீங்கள்? ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு போனது வந்துட்டு ஃபுல்லாகவே சிலபஸ் கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் அட்டெம்ப்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டில் என்னெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதாவது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் நான் ஒழுங்காக கவர் பண்ணலை. அதை கரண்ட் அஃபேர்ஸ் ஒழுங்காக கவர் பண்ண முடியல என்னால். மேக்ஸ் கவர் பண்ணியிருந்தேன், ஜிஎஸ் கவர் பண்ணியிருந்தேன், தமிழ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தேன், எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன். சரி, செகண்ட் அட்டெம்ப்டில் வந்து எல்லாமே படிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஓல்டு தமிழ் சமச்சீர் ஓல்டு கேட்குறாங்கன்னு தெரிஞ்சது. அந்த புக்கும் 6th to 12th ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய 6th to 12th இப்போ இருக்க சமச்சீரும் முடிச்சிட்டேன். ஸோ 12th சிறப்பு தமிழ் அதையும் முடித்தேன். அப்படி இருந்தும் என்னால் 155 சம்திங் செகண்ட் அட்டெம்ப்டில் கொடுத்தேன். ஆனால் தவறிடுச்சு. தேர்ட் அட்டெம்ப்டில் கண்டிப்பாக முயற்சி பண்ணி போயே ஆகணும் அப்படின்றது மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றா பேசுவோம். இப்போ தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னென்ன புத்தகங்கள்லாம் படிச்சிங்க, எந்த மாதிரி படிச்சிங்க? முதல் 2 முயற்சியில் நீங்கள் தமிழ் படித்த சிலபஸும் இப்போ 3வது முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற்றப்போ தமிழ் சிலபஸும் வேறு டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? அதிலேருந்து எப்படி அடாப்ட் பண்ணிங்க, என்னென்ன புக்ஸ் படிச்சிங்க, அதுக்கப்புறமா அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் செகண்ட் அட்டெம்ப்டில் வந்துட்டு நான் கவர் பண்ணது வந்துட்டு இப்போ சொன்னது மாதிரி 6th to 12th ஃபுல் புக்ஸை கவர் பண்ணேன். ஓல்டு தமிழ் 6th to 12th அட்டை டு அட்டை ஃபுல்லாகவே முடித்தேன். அதுக்கப்புறம் 11th to 12th சிறப்பு தமிழ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே போட்டு பார்த்து தமிழ் பக்கா ஓகே அப்படின்றது மாதிரி இருந்தது. திடீர்னு இப்போ சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா 75% வந்துட்டு நமக்கு சிலபஸே சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இவ்வளோ தான் குறைச்சிட்டாங்களே அப்படின்றது மாதிரி பார்த்தா அங்கே தான் நிறைய ட்விஸ்டே இருந்தது. இப்போ கலைச்சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா ஸ்கூல் புக் லெவல் இல்லாமல் இதை தாண்டி நாங்கள் அவுட் சோர்ஸ் வந்துட்டு நிறைய ரெஃபர் பண்ணுறது மாதிரி இருந்தது. எங்களுக்கு போன வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு தமிழ், இந்த சமச்சீர் ப்ளஸ் ஓல்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது பார்த்தாலுமே போதுன்ற அளவுக்கு இருந்தது. இதை நல்லா ரிவிஷன் கொடுத்தாலே நாங்கள் 95 எடுக்கலாம் அப்படின்றது மாதிரி இருந்தது. ஆனால் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. சிலபஸ் பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருந்தது. ஆனால் அது இப்போ கலைச்சொற்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன வேணால் கேட்கலாம். அவங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும் கிடையாது, ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ரொம்பவும் டைம் எடுத்துக்கிச்சு. ப்ளஸ் இவ்வளோ படித்தாலும் இதுலேருந்து தான் கேட்பாங்களான்றது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 10 years வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தோம். சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்சாக இருந்தது. எங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கிடையாது, ஃப்ரெஷ் பேட்ச் நாங்கள். அந்த மாதிரி இருந்தது. அதை அட்டன் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயமாகவும் இருந்தது. ப்ளஸ் அதை இது வரைக்கும் நாங்கள் படித்தா போதும் அப்படின்றது மாதிரி எங்களுக்கு தெரியலை. பத்தாததுக்கு நாங்கள் இன்ஸ்டியூட் போகலை. இன்ஸ்டியூட் போயிருந்தாலாவது இதை படிங்க அப்படின்ற ஒரு ஐடியாவது கிடச்சிருக்கோம். இன்ஸ்டியூட் போகாதனால எனக்கு ஒரே சோர்ஸு யூடியூப் சோர்ஸஸ் ப்ளஸ் நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் போட்டிருந்தேன்.
அந்த சோர்சஸ் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது. அதை தவிர்த்து எங்கள்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ தேவிரா புக்கில் அது அந்த இது போன தடவை வரைக்கும் ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ புத்தா புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒன் வேர்ட்ஸ் அதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. தமிழை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் புக்கு அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 6th to 12th தமிழ் ஓல்டு நியூ, அதுக்கப்புறமாக சிறப்பு தமிழும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இலக்கணத்துக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்த பிறகு இலக்கணம்ன்றது ஒரு கான்செப்ட் தான் இல்லையா? அதை நம்ம புரிந்து உள்வாங்கி கொண்டு எது வந்தாலும் போடுற மாதிரி நம்ம வந்து இது பண்ண முடியும். நீங்கள் இலக்கணத்தை எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இலக்கணம் வந்துட்டு நம்ம பேசிக்காகவே 6th நம்ம படிச்சிருப்போம். பேசிக் எல்லாமே 6th ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இலக்கணம்ன்றது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு இலக்கணம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பேன். அதனால் ஸ்டார்டிங்லேருந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னிலையும் சரி, நான் ஸ்டார்டிங்லேருந்து இலக்கணம் ரொம்ப புரிஞ்சு வச்சுட்டு படித்ததுனால இப்போ சிலபஸ் மாற்றினதுனால எனக்கு ரொம்ப அது டஃப்பாக தெரியலை. கலைச்சொற்கள்லாம் எங்கே படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கலைச்சொற்கள் போனது வரைக்குமே 6th to 12th ஃபுல்லாக எல்லாமே படிக்கணும். ப்ளஸ் இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெசன் அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி படிக்கிறது மாதிரி இருந்தது. இப்போ இந்த எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தா புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கலைச்சொற்கள் மற்ற எல்லாத்துக்குமே அந்த புக்ஸ் மட்டும்தான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்போ தமிழில் வந்து இந்த 6வது யூனிட் இருக்கு இல்லையா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், 15 கேள்விகள் அதுக்கு வருது. அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். தமிழறிஞர் தமிழ் தொண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிறது. இப்போ வேலு நாச்சியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th இருப்பாங்க. ப்ளஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது அந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அது ஒரு நோட்ஸாக எடுத்து தான் படித்தேன். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் படித்தேன் ஃபுல்லாகவுமே. பள்ளி பாடப்புத்தகங்கள் தாண்டி என்னென்ன அவுட் சோர்ஸ் புக் படிக்கலாம் அப்படின்றது தான் பெரும்பாலான இப்போ ஆஸ்பிரண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன அவுட் சோர்ஸ் புக்கில் என்னென்ன ரெஃபர் பண்ணுவீங்க, படிக்கலாம் இது நல்லாயிருக்கும் அப்படின்னா? இப்போ தமிழுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஜிஎஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாலிட்டி நம்ம பேசிக்லேருந்து 6th to 12th பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். அதை தரவாக முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 11th 12th நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக வர எல்லா லெசனும் முடிச்சிடணும். இதை தாண்டி இப்போ சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அவுட் ஆஃப் கண்டென்ட் தான், ஸ்கூல் புக் அவுட் ஆஃப் கண்டென்ட்டில் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து லக்ஷ்மிகாந்த் அது ஒரு புக் தான். அந்த ஒரு புக் தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. திரும்ப திரும்ப நம்ம அவங்க இப்போ லோ கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே நம்ம லைன் பை லைன் கவர் பண்ணணும். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதனால் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி லைன் பை லைன் நம்ம கவர் பண்ணி படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எக்கனாமிக்ஸ்னு எடுத்திங்கன்னா 6th to 12th ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு 11th 12th அதுவே போதுமானது நமக்கு. ஜியாகிரஃபியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th to 12th 11th 12th வந்து நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே படிக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஹிஸ்ட்ரி அந்த போல் தான். இப்போ ஹிஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி சுல்தான் வந்துட்டு 7th கவர் ஆகும். அதே போல் +1 கவர் ஆகும். இது ஃபுல்லாக பேசிக்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. அது கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே கவர் பண்ணணும். ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி கவர் பண்ணி அந்த இயர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும். இது எல்லாமே திரும்ப நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெல்லி சுல்தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எங்கேருந்து கேள்வி கேட்குறாங்கன்றது தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை டெப்த்தாக அந்த கவர் பண்ணியிருக்குங்கன்றதும் தெரியும். ஜஸ்ட்டு 1 மார்க் கேட்குறாங்க, 2 மார்க் கேட்குறாங்க, அதை நம்ம லேஸாக படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலன்னா நமக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். புதுசாக நம்ம போய் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ஓ இந்த மாதிரி கேட்டிருக்காங்களான்னு தோணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளால் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸ் பற்றி பேசுவோம். மேக்ஸில் 2 டாபிக் இருக்குது, ஆப்டிடியூட், ரீசனிங் 2 இருக்குது. ரெண்டுத்துக்குமே சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன படிச்சிங்க, என்ன சோர்ஸ் படிச்சிங்க, எந்த மாதிரி நீங்கள் மேக்ஸுக்கு நேரம் ஒதுக்குவீங்க தினமும், இதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். மேக்ஸுக்கு வந்துட்டு பார்த்துட்டோம்னா ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங் 2மே இந்த தடவை கொடுத்துருந்தாங்க. என்னோடய சோர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக் சோர்ஸ் 6th to 10th உள்ள சமச்சீர் புக்ஸில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும், அதாவது சிலபஸ் ரிலேட்டடாக உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சோர்ஸஸ் தான் நான் நிறைய தேடினேன். நான் எந்த புக்ஸுமே ஃபாலோ பண்ணல. ஸ்கூல் புக்ஸ் தான் எனக்கு மெயின் சோர்ஸு. அதை விட பார்த்திங்கன்னா இந்த 6 இயர்ஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்த ரிட்டன் நோட்ஸ், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் புக்ஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சுருப்பேன்.
ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இப்போ ஒரு 3 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இல்லை 4 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வரைக்கும் யூடியூப் சோர்சஸ்லேருந்து எடுத்து ஃபுல்லாகவுமே இந்த ரிட்டன் நோட்ஸ் தான். அது வரைக்கும் தான் பார்ப்பேன் நான். மற்ற எந்த சோர்ஸுமே நான் எந்த புக்ஸுமே நான் அதிகமாக ஃபாலோ பண்ணதில்லை. ரீசனிங்கும் அதே போல தான். எல்லாத்துக்குமே யூடியூப் சோர்சஸ் தான் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். இப்போ டைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாடல் ப்ராப்ளம்ஸையும் நம்ம பார்க்கணும். ஒரு சம் 2 சம் அந்த மாதிரி பார்க்கவே கூடாது. டைஸ்னா எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ டைஸ்னா ஒரு சேனல் இல்லாமல் 2-3 சேனல் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை எனக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதர் புக்ஸ் இல்லாமல் நம்ம ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறது மாதிரியும் ஆயிடுச்சு. அதை எடுத்து நம்ம எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் கம்பல்சரி, மினிமம் 3 ஹவர்ஸ் கம்பல்சரி ஒதுக்குவேன். என்னோடய 1 டே ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா மார்னிங் எப்போவுமே மேக்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் ஒதுக்கிப்பேன். அதுக்கப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஆர் தமிழ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவேன். இப்போ தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த தமிழில் உள்ளதை எல்லாமே கவர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த சாப்டர் போவேனே. அதுபோல் ஜிஎஸும் அதே போல் தான். இது முடிச்சுட்டு தான் ஜிஎஸ் போவேன். ஆனால் மேக்ஸ் வந்துட்டு அப்படி கிடையாது. டெய்லியுமே நான் டெய்லி ரொட்டீனில் மேக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எதை எடுக்கணும் இல்லையோ மேக்ஸ் 3 மணி நேரம் கம்பல்சரி அதுக்கு நான் ஒதுக்கிடுவேன். ரீசனிங்க்கு வந்து எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா ரீசனிங் வந்து ஒரு நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு எப்படி போடுறோமோ அதுதான் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மென்டல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது ஒன்று தான். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி தயாரானீங்க? ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டமே இல்லாமல் இருந்தது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதில் ரீசனிங் ஓவராலாக எல்லாமே கவர் ஆகிடும். அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு நிறைய நான் போட்டு பார்த்துருக்கேன். ஒரு 2 இயர்ஸாக பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணதுனால எனக்கு ரீசனிங் அந்தளவுக்கு பெரிய விஷயமா தெரியல. எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுட்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் தான் தேவை. ஒரு கொஸ்டின் இல்லாமல் நிறைய கொஸ்டின் நம்ம போட்டு பார்க்கணும். எக்ஸாம் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிளட் ரிலேஷன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின் நம்ம போட்டு பார்க்குறது மாதிரி எடுத்துக்கிட்டா தான் நம்ம நல்லா டைம் கன்சியூம் பண்ண முடியும். இப்போ ஒரு கொஸ்டினே ஒரே ஆள் 15 மினிட்ஸும் போடுவாங்க, 10 மினிட்ஸ்லையும் போடுவாங்க, 1 மினிட்லையும் போடுவாங்க. ஸோ அந்த 1 மினிட் போடுறவங்க எக்ஸாம் கிராக் பண்ணுவாங்க, 10 மினிட்ஸ் போடுறவங்களால கிராக் பண்ண முடியாது. இதுதான் வித்தியாசம். ஸோ ப்ராக்டிஸ் அது ஒன்று தான் மெயினாக. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கேள்விகள் கேட்குறாங்க. 6 யூனிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டாக பேசுவோம். நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்ட்டு. முதல்ல வந்து பாலிட்டியில் ஆரம்பிக்கலாம். பாலிட்டி 15 கேள்விகள். பாலிட்டிக்கு நீங்கள் எந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 6லேருந்து 12th நம்ம சிலபஸில் இருக்கிறது 6லேருந்து 12th எல்லாமே கவர் பண்ணிடணும். எல்லாமே கவர் பண்ணிவிட்டு 11th 12th மட்டும் சிலபஸ் ரிலேட்டடாக பாருங்கள். 6லேருந்து 12th எல்லாமே படிச்சுட்டு 11th 12th சிலபஸ் ரிலேட்டடாக படிச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாலிட்டி பார்த்தீங்கன்னா பாதி மட்டும்தான் நமக்கு சிலபஸில் கவர் ஆகும். மீதி எல்லாமே அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் ரெஃபர் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். நான் ரெஃபர் பண்ண நிறைய ஆஸ்பிரண்ட் ரெஃபர் பண்ண புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் மட்டும்தான். அதிலிருந்து நம்ம எல்லாமே ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். அவுட் ஆஃப் கண்டென்ட் மட்டும் கிடையாது. இப்போ டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா புக்லேயும் இருக்குது, புக்லேருந்து கொஞ்சம் தான் இருக்கும். அந்த ஒரு டாபிக்னு பார்த்தீங்கன்னா இப்போ லக்ஷ்மிகாந்த் எடுத்திங்கன்னா அந்த டாப்பிக்கில் உள்ள எல்லாமே கவர் ஆகிடும் ஃபுல்லாக. அந்த மாதிரி படிச்சுட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய போட்டு பார்க்கணும் சார். அதுதான் சார் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். இப்போ எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், எக்கனாமிக்ஸும் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரியே தான். 6லேருந்து 12th எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் கவர் பண்ணிவிடுங்க. 11th 12th செலக்டடாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக டெப்த்தாக படிக்கிறது மாதிரி இருக்கும். 11th 12th எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா டெப்த்தாக. இப்போ பேங்கிங் லெசனாக எடுத்திங்கன்னா ஒரு 10 பேஜ் 15 பேஜ் வரும். ஃபுல்லாகவுமே நம்ம கவர் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கு தனியாக அதர் சோர்ஸ் புக் நான் ரெஃபர் பண்ணிக்கல. ஜியாகிரஃபி அதே போல் தான். ஜியாகிரஃபி ஃபஸ்ட்டு 6லேருந்து 10th கவர் பண்ணியிருந்தேன். 10th புக்கு ஜியாகிரஃபிக்கு ரொம்ப 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 முக்கியமான புக்ஸ். 11th 12th பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சிலபஸ் ரிலேட்டட் மட்டும் அங்கங்கே படித்தா போதும். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாலும் அதே போல் தான். 7th அதிகமாக இருக்கும், அதோட +1 அதிகமாக இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சார் அதுதான். ஐஎன்எம்மும் அதே மாதிரி தான். 10th கவர் பண்ணுங்கள். 10th 12th தான் ஐஎன்எம்மோட ஃபுல் சோர்ஸுமே அங்கே தான் இருக்குது. 10th 12th இதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதர் சோர்ஸ் புக்கு ஐஎன்எம் அப்படின்றது நான் எதுவும் ரெஃபர் பண்ணலை. யூனிட் 8 9க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் சார் எல்லாமே படிக்கணும். கவர்மெண்ட் மெட்டீரியலில் அதே போல் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்
அப்போ வந்திருக்க ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். அதோட தமிழ்நாடு பட்ஜெட் அந்த வருஷம் தாக்கல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பட்ஜெட் அதாவது எக்கனாமிக் சர்வே லிஸ்ட் மாதிரி விட்டுருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அதையாவது ஃபுல்லாக கவர், பட்ஜெட் பார்க்காம நம்ம போகவே கூடாது. அதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகே, இப்போ நடப்பு நிகழ்வு வந்து எக்கனாமிக்ஸ்லேயும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் யூனிட் 6 இதிலலாம் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது இல்லையா? நீங்கள் எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்க? டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா, இல்லை மந்த்லி கம்பலேஷனா, எந்த மாதிரி படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நான் அதர் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணேன். கம்பைலேஷன், மந்த்லி கம்பைலேஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து சைட் பை சைட் நம்ம ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சைட் பை சைட் அந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அதை அப்படியே கண்டினியூஸாக முடிச்சுட்டு வர்றது தான் ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பல்காக தெரியும் நமக்கு. அதனால நம்ம ரிவிஷன் பண்ணவும் நமக்கு டைம் இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் சைட் பை சைடு முடிச்சாதான் நல்லாயிருக்கும். நான் படித்தது மந்த்லி கம்பைலேஷன் தான். அது ரொம்ப யூடியூப் சோர்சஸ் தான். மந்த்லி கம்பைலேஷன் தான் படித்தேன். ஓகே, யூனிட் 6 எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதில் படிக்க வேண்டியதாக இருக்கும், சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் அதில் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதை எந்த மாதிரி நீங்கள் தயார்படுத்திட்டீங்க உங்களை அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ்லேயும் கவர் ஆகும், ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகும். தமிழ்லேயே நிறைய லெசன் 11th 12th புக்ஸில் கூட இப்போ சங்ககால இந்த கட்டிடம் அதெல்லாம் இருக்குது, சோழர்கால கட்டிடம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே கவர் ஆகும். நமக்கு தமிழ்லேயும் கவர் ஆகும், ப்ளஸ் ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகும் அந்த சிலபஸ். இப்போ தமிழ் சிலபஸ் மாற்றிட்டனால நம்ம அதையும் தான் படிச்சாகணும். தமிழ் சிலபஸ் அதில் இல்லையே அப்படின்றது படிக்கக்கூடாது. ஆனால் இந்த யூனிட்ல வந்து தமிழ் அது எல்லாமே கவர் ஆகும். ஸோ நம்ம அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும்.